சார் என்டிஏ கூட்டணியில அதிகாரப்பூர்வமா டிடிவி தினகரன் இணைஞ்சிட்டாரு. இந்த விஷயத்துல சரண்டர் ஆனது டிடிவி தினகரனா அல்லது எடப்பாடியா? ரொம்ப சிக்கலான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுல சரண்டருங்கிறது வந்து டிடிவியை தான் சாரும். காரணம், எடப்பாடிக்கும் அதுல விருப்பம் இல்லை எனக்கு தெரியுது. அவர் 20 விழுக்காடுல இருக்கிறதும் இவர் குறைந்த வாக்கு சதவீதத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது பெரியவன் சரண்டர் ஆனது மாதிரி வராது. சிறிய அளவு செல்வாக்கு கொண்டவங்க சரண்டர் ஆன மாதிரி தான் வரும். நான் சகோதரர் டிடிவி இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவர் நிந்தர்ப்பம் காரணமாக தான் அந்த முடிவு எடுத்தது மாதிரி எனக்கு தெரியுது. திமுகவிலிருந்து என்ன ஆஃபர் வந்ததுன்னு தெரியாது. அதே வேளையில் தாவேக்கா யூனிஃபார்ம் சிம்பலே தாவேக்காவுக்கு கிடையாது. 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணி நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து வரவு செலவு கணக்கெல்லாம் தாக்கல் பண்ணினாதான் கண்டிப்பாக ஒரு யூனிஃபார்ம் சிம்பல் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு விதியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்குள்ள சூழ்நிலையில் தாவேக்கா தேர்தலுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, கேண்டிடேட் தேர்வுக்கு எதுவும் முயற்சி பண்ணலை. இப்போ தினகரெல்லாம் சேர்ந்தா அவருக்கு ஒரு 100 சீட்டு கூட தாவேக்கா கொடுத்துருவாங்க போல தெரியுது. கமல்ஹாசன் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்த போல தினகரனுக்கு 100 சீட்டுன்னு அள்ளி விடுவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி அவங்களுக்கு நேரில் பனையூரில் வந்து யாரும் வேட்பாளர் கேட்க ஆள் இல்லாதனால ஆன்லைன் மெம்பர்ஷிப்புங்கிற போடுறாங்க. அப்போ தாவேக்கா ஆப்ஷனுங்கிறது ஒரு நிஜத்தில் இல்லாத ஒரு கற்பனையான ஒரு ஆப்ஷன் தான்.